பொன்னாட்டி பொன்னாட்டி எழுந்திருடி. நம்புனா என்ன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்குனேன், அதுக்குள்ளே ஏன் எழுப்புறீங்க? ப்ளீஸ் பொன்னாட்டி, ப்ளீஸ் டி எழுந்திருடி. நான் இப்போ எழுந்து என்ன பண்ணணும்? ப்ளீஸ் நம்புனா தூங்க விடுங்களேன். பொண்டாட்டி ப்ளீஸ் டி, டைம் பாரு 1 o'clock. நம்ஜூன் 1 மணி தானே ஆகுது. ஏன் நம்ஜூன்? பொண்டாட்டி நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? என்னது, என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? போங்க நம்ஜூன், ப்ளீஸ் விடுங்க. ஏய் பொன்னாட்டி, அப்போ நீ பண்ண ப்ராமிஸை பிரேக் பண்ண போறியா? நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? தூக்கம் வருதியா, தூங்க விடியா, சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்காத. பொன்னாட்டி இப்போ நீ எந்திரிக்கலாம். சரி, என்ன என்ன ப்ராமிஸ்? தெரியாத மாதிரி கேட்காத. சரி, இப்போ என்ன? போகணும் அவ்வளோதானே? ஆமாம் போகணும் பொன்னாட்டி. சரி, ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன். தட்ஸ் மை பொன்னாட்டி. முடியலடாப்பா சாமி. பொன்னாட்டி என்ன இப்போ? என்ன கிட்ட வாயேன். என்னப்பா சொல்லு. ஐ லவ் யூ. சரி, இதை ஒன்று கொடுத்து கோவமாக இருந்தாலும் அப்படியே அடக்கிடு. எனக்கு தெரியும், இது என் பொன்னாட்டிக்கிட்ட நான் பண்ணேன்னா என் பொன்னாட்டியோட கோவம்லாம் அப்படியே போயிடும் பறந்து. போய் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. ஆனால் நம்ஜூன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசம், பார்த்துக்கோங்க. நான் என்னடி மோசம் பண்ணேன்? பின்ன நைட்டு 1 மணிக்கு எழுப்பிட்டு டீ குடிக்க வாடின்னு கூப்பிடுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? பொன்னாட்டி எல்லாம் நைட்டு எழுந்திரிச்சு ஐஸ்கிரீம் பிரியாணி இதுதான் சாப்பிட்டு போவாங்க. நான் அதெல்லாமா சாப்பிட்டு கூப்பிட்டேன்? எனக்கு டீ குடிக்கணும், அதுவும் நைட் டைமில் அவங்க கூட கையை பிடிச்சிட்டு ஒரு ரோட்டு கடையில் நின்று குடிக்கணும்னா அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, ரொமான்டிக்கான வைப். அண்ட் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. யார் சொன்னா டீ கடையில் போய் நின்று டீ குடித்தேன் அப்படின்னாக்கா நிறைய கூட்டமாக இருக்கும்ல? இல்லடி, நம்ம போகிற டீ கடைக்கு யாரும் வர மாட்டாங்க. ஏன் எங்கேயாச்சும் பேய் பங்களா கிட்ட இருக்க டீ கடைக்கா போறியா என்ன? இல்லடி, சொர்க்கம் இருக்க டீ கடைக்கா கூட்டிகிட்டு போகிறேன். அப்படிலாம் இருக்கா என்ன? இருக்கு. நீ இப்போ ரெடி ஆகிட்டு வா. ஓகே இல்லை போகலாமா? போகலாம். வா பின்னாடி உட்கார். பைக் தானா? குளிருமே. அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? என்னை கட்டி பிடிச்சிக்கோ, இருக்கமா? ஒன்றும் குளிராது. புருஷா நீ பண்ணுறது இருக்கே டே கேடி, நீ கட்டி பிடிக்கணும். அண்ட் இந்த குளிரில் நீ எதனா பண்ணணும். அதுக்காக தானே இப்போ நீ என்னை இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு போகிற. அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இப்போ எனக்கு சூடாக ஒரு காஃபி வேணும். அதான் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு சூடாக ஒரு காஃபியோ இல்லை டீயோ குடித்தா செம்மையாக கிக்காக இருக்கும். நான் போகலாமா? போகலாம் போங்க சார். காட்ட மரமா வளர்ந்தறிவனோ ஏத்தி வச்ச மெருகான கோரப்புள்ள ஓர் நொடியில் வானவில்ல திருச்சாய வாரக்கல்ல மறு நொடியில் ஈர மண்ண கொடுச்சாய ஒரு அழகி உலக அழகி யாருமில்ல உன்ன போல வாடி நெருங்கி பாப்பம் பழகி பறகுதே உருகுதே வழியில் பயணம் வந்தடைய நடந்து நடந்து பஞ்சிடவும் சதறுதே பதறுதே உன்னழகில் இதயம் தான் நிலையை மறந்து பஞ்சிடவும் பறகுதே உருகுதே வழியில் பயணம் வந்தடைய நடந்து நடந்து பஞ்சிடவும் சதறுதே பதறுதே. இப்போ
அப்படியே 2 பேரும் டிரைவிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பீச் சைடுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு சின்ன டீ கடை. ஸோ அங்கே 2 பேரும் நின்று அழகாக டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வாய வச்சு ஃபோன் ஊதுனா புகையாக வரும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு பனி பெஞ்சிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நைட் டைம்லாம் பீச் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு நம்ம நம்ஜனோட தோல் மேலே நீங்கள் சாஞ்சிட்டு அப்படியே அவரோட செஸ்ஸில் கை வச்சுட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் டீயை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ஜூன் உங்கள் ஷோல்டர் மேலே கையை போட்டு என்ன பொண்டாட்டி இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம். இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது புருஷா. ஐ லவ் யூ. அண்ட் நீ பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ பிடிக்கும் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும். சம்டைம்ஸ் எனக்கு அது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவங்க கூட சேர்ந்து அனுபவிக்கும் போது அப்படி இருக்கும் செம்மையாக. அண்ட் இப்போ கூட பார்த்தியா எனக்கு தூங்கும் போதுலேருந்து அப்படியே ஏஞ்சி எழுப்பி கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ போனால் தூக்க கூட வராது. அவங்க கூட இப்படி அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகணும். செம்ம ஜாலியாக இருக்கும்ல. போகலாமே என்னோட பொண்டாட்டி போகலாமா அப்படி சொல்லிட்டு கை நீட்டுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு என்ன லைக் குயின் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறேன். என்னோடய குயின் தானம்மா நீ. அப்போது நான் குயின் மாதிரி ஃபீல் பண்ண வைக்குமா பின்ன வேறு என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுமா? அது வேணா உண்மைதான். ஒரு பக்கத்தில் பார்த்தா நீ தான் என்னோடய வேலைக்காரி, நீ தான் என்னோடய பொண்டாட்டி, அதுக்கப்புறம் நீ தான் என்னோட குயின். போதுமா? ஐ லவ் யூ டி. சரி வா போகலாமா? போகலாம். ஆஸ் யுவர் ஆர்டர் மை கிங். போகலாமா? சரி கை கொடு. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் அந்த பீச் சைடு அப்படியே காலை நினச்சிக்கிட்டு அழகாக அந்த நைட் டைம் இருக்க மூன் லைட், நீங்கள் மட்டும்தான் அங்கே கப்புள்ஸாக இருக்கீங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க கொஞ்சம் தூரம். அப்படியே சடனாக உங்களோட ஹிப்பில் நம்ம நம்ஜன் கையை வச்சு இழுத்து, இப்போ பொண்டாட்டி என்னடி இவ்வளோ அழகாக இருக்க? புருஷா இங்கே பாரு, நீ எதுவும் பண்ணாத, அமைதியாரு, புரியுதா உனக்கு? ஷு முடியாதுடி. நம்ஜன் சொல்லு லவ் யூ. போதும்டி. வா ஹக் பண்ணிக்கோ ரொம்ப டைட்டாக. போதுமா? போதும். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டி. இதே மாதிரி லைஃப் லாங் உன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. வருவியா? நீ கூப்பிட்டு வராமல் நான் எங்கே போகிறேன் லூசு பையல. லவ் யூ ஸோ மச்.